ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ்னால் அசோகா வந்துட்டு ஹல்வா தான் செய்யலான்ட்டு இருக்கான்னு. இதுக்கு வந்து தேவையானது என்னென்னா, ஜஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு, நெய், சுகரு, நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு முந்திரி பருப்பு போட்டு ஸ்மெல்லுக்காக தாளிச்சிட்டா போதும். இந்த கப்பால் நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டேங்க. அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 6 விசில் வர வைக்கணும். வர வச்ச பிறகு என்ன பண்ணணுன்னா, ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா, நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கலை, அதனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். 6 விசில் வந்ததுக்கு பிறகு நல்லா அழகான நல்ல ஒரு பருப்பு பதத்துக்கு வரும். அதை எடுத்து நம்ம இதில் மிக்சியில் போட்டு நல்லா மழி வச்சுக்கணும். மழி வச்சுட்டு ஒரு கப்பில் ஒரு பவுல் எடுத்து வச்சிட்டோம்னா, ஒரு நல்ல வானல் எடுத்து வச்சுட்டு, அந்த வானலில் நான் எந்த மெஷர்மெண்ட் கப்பால் எடுத்தேனோ அதே மெஷர்மெண்ட் கப்பால் நான் வந்து நெய் எடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன வேணாலும் பாதி சேர்த்துக்கலாம், நெய் வேணாலும் பாதி சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். அதே கப்பில் ஊற்றிக்கிட்டு இந்த பாசிப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாசிப்பருப்பு வந்து அரைச்ச பாசிப்பருப்பை அதில் வந்து சேர்த்துக்கணும். வானலில் வந்து நெய் கூட சேர்த்து பாருங்கள், அரைச்சி வச்சுருக்காங்கன்னா இதை வந்துட்டு வானலில் எடுத்து வச்சுட்டு அழகாக இப்படி சேர்த்து நெய் கூட போட்டுட்டு கொஞ்சம் நான் எந்த கப்பால் எடுத்தேனோ அதே கப்பில் 1க்கு 1.5 சுகர் எடுத்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வாட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1 கப்பு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மொத்தமாக ஒரேடியாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சுட்டே இருந்தோம்னா நல்லா அழகாக வெந்து வந்துடும். கடைசி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நெய் எடுத்து அதில் வந்துட்டு முந்திரி பருப்பு, ஏலக்காய் இது 2த்தையும் போட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு வாசனைக்காக தாளிச்சு விட்ட மாதிரி பண்ணிக்க வேண்டியது. அவ்வளோதாங்க. சூப்பரான அசோகா